எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு தேதி 15 மார்ச் 2025 சனிக்கிழமை. இந்த வீடியோவில் திருப்பதியில் கொடுக்கக்கூடிய எஸ்எஸ்டி டோக்கன், ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையாக நடந்து போவங்களுக்கு கொடுக்கக்கூடிய டோக்கன் ஸ்டேட்டஸ், சிஆர்ஓ ஆஃபீஸில் ரூம் வேக்கன்சி ஸ்டேட்டஸ் பற்றி பார்க்கலாம். நேற்று திருமலையில் பௌர்ணமியை முன்னிட்டு இரவு 7 மணிக்கு இருந்து 9 மணி வரைக்கும் கருட சேவை நடைபெற்றது. மலையப்ப சுவாமிகள் கருட வாகனத்தில் 4 மாட வீதியிலும் உலா வந்தார். பக்தர்கள் அதிக அளவில் இந்த நிகழ்ச்சியை கண்டு கழித்தாங்க. அதே போல் நேற்று குமாரதாரா தீர்த்த முக்கோட்டி விழாவும் நிறைவு பெற்றது. இதற்கு பிறகு திருமலையில் வரக்கூடிய முக்கியமான நிகழ்வு உகாதி பண்டிகையாகும். இந்த மாத கடைசியில் இந்த நிகழ்வு நடைபெறுகிறது. அதை பற்றி டிடிடி அப்டேட் கொடுக்கும்போது உங்களுக்கு தகவல் தெரிவிக்கும். திருப்பதிக்கு எந்த டிக்கெட் புக்கிங் இல்லாமல் நேரடியாக வருபவர்களுக்கு சர்வ தரிசனம் போவதற்கு வசதியாக ஸ்லாட்டட் சர்வ தரிசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய எஸ்எஸ்டி டோக்கன் கொடுக்குறாங்க. இந்த டோக்கனில் தேதி, டைமு இதெல்லாம் பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்றாங்க. இந்த எஸ்எஸ்டி டோக்கன் மூலமாக நீங்கள் விரைவில் தரிசனம் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த எஸ்எஸ்டி டோக்கன் திருப்பதியில் 3 இடத்துல கொடுக்குறாங்க. ரயிலில் நீங்கள் வர்றீங்க அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு எதிரில் இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசம், பஸ்ஸில் வரதா இருந்தால் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸு, அலிப்பிரி நடைபாதை பக்கத்தில் இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸு, இந்த 3 இடத்துலையும் இரவு 9 மணிக்கு மேலே மறுநாளைக்கு உண்டான ஸ்லாட்டட் சர்வ தரிசன டோக்கன் கொடுக்குறாங்க. இதில் மறுநாளைக்கு மதியம் 1 மணியில் இருந்து இரவு 10 மணிக்கு உண்டான ஸ்லாட்டுக்கான டோக்கன் முதல்ல கொடுக்குறாங்க. அதற்கு பிறகு அதற்கு அடுத்த நாளைக்கு உண்டான அதிகாலை 3, 4 இது போல் 2 அல்லது 3 ஸ்லாட்டுக்கு உண்டான டோக்கன் கொடுக்குறாங்க. இது பக்தர்களின் எண்ணிக்கையை பொறுத்தும் அன்னைக்கு நடைபெறக்கூடிய பூஜை மற்றும் இதர விழாக்களை பொறுத்து ஒவ்வொரு நாளும் இந்த டோக்கன் எண்ணிக்கை மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் குறைந்தபட்சம் 12,000 டோக்கன்லேருந்து 14,000 டோக்கன் வரைக்கும் சராசரியாக ஒவ்வொரு நாளும் கொடுக்குறாங்க. அதுபடி நேற்று இரவு 9 மணிக்கு மேலே இன்னைக்கு தேதிக்கு உண்டான 12,000 டோக்கன் கொடுத்தாங்க. அது இன்னைக்கு மதியம் 1 மணிலேருந்து இரவு 10 மணிக்கு உண்டான ஸ்லாட்டுக்காக 12,000 டோக்கன் கொடுத்தாங்க. இது தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருந்த டோக்கன் 12 மணிக்கு இன்றைக்கு உண்டான எல்லா டோக்கனும் கொடுத்து முடிச்சிட்டாங்க. அதற்கு அப்புறம் நாளைக்கு உண்டான அதிகாலைக்கான 2 ஸ்லாட்டுக்கான டோக்கன் கொடுத்தாங்க. 12:30 மணிக்கு டிடிடி கொடுத்த தகவல் படி 9,000 டோக்கன்கள் பாக்கி இருக்கிறதாக தகவல் கொடுத்திருந்தாங்க. இந்த அதிகாலை 4 மணிக்கு பார்த்த ஸ்டேட்டஸ் படி இந்த 9,000 டோக்கன் கொடுத்து முடிச்சுட்டாங்க. 2 நாளைக்கும் சேர்த்து 21,000 டோக்கன் கொடுத்து முடிச்சுட்டாங்க. அதனால எஸ்எஸ்டி கவுண்டர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த எஸ்எஸ்டி கவுண்டர் இன்னைக்கு நைட்டு 9 மணிக்கு தான் ஓப்பன் ஆகும். இதில் நாளைக்கு உண்டான டோக்கன் தான் கிடைக்கும். அதனால இனிமேட்டு ஒரு பக்தர்கள் வெயிட் பண்ணாமல் நேரடியாக சர்வ தரிசனத்துக்கு போகலாம். ஆனால் டிடிடி கொடுத்த தகவல் படி நேற்று சர்வ தரிசனத்துக்கு 18 மணி நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால நீங்கள் இப்போ 9 மணிக்கு மேலே போனீங்கன்னா கூட நாளைக்கு காலையில தான் உங்களுக்கு தரிசனம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதை தவிர சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை வார விடுமுறை என்பதாலும் இப்பொழுது பக்தர்கள் எண்ணிக்கை சற்று அதிகமாகவே இருக்கிறது. திருமலையில் கடந்த 4-5 நாட்களாக பக்தர்களின் எண்ணிக்கை அதிகமாகவே இருக்கு. அதனால சர்வ தரிசனம் மற்றும் இதர தரிசனங்களுக்கெல்லாம் நேரமாகிறது என்று தகவல் கொடுத்திருக்காங்க. அடுத்தது நடைபாதையில நடந்து போறவங்களுக்கு கொடுக்கக்கூடிய டோக்கன் பற்றி பார்க்கலாம். திருமலையில் மேலே செல்வதற்கு 2 நடைபாதைகள் உள்ளது. ஒன்று அலிப்பிரி நடைபாதை மூலமாக செல்லலாம். இந்த அலிப்பிரி நடைபாதை 3,500 படிக்கல் கொண்டது, 9 கிலோமீட்டர் தூரம் உள்ளது. ஆனால் இந்த நடைபாதையில் தற்போது எந்த டோக்கனும் கொடுப்பதில்லை. அடுத்ததாக இன்னொரு நடைபாதை இருக்கு. இது ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதை அப்படின்னு சொல்லுவாங்க. இது திருப்பதியிலிருந்து 17 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. இந்த 17 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற இடத்துக்கு போகிறதுக்கு வெவ்வேறு பஸ் வசதிகள், ஜீப், ஷேர் ஆட்டோ இருக்கு. அதை தவிர டிடிடி நிர்வாகம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அதிகாலை 5 மணிலேருந்து இலவச பஸ் வசதிகள் செஞ்சு கொடுக்குறாங்க. இங்கே தினமும் அதிகாலை 6 மணிக்கு 3,000 டோக்கன் தினசரி கொடுக்குறாங்க. அதன்படி இன்றைக்கு அதிகாலையில் 3,000 டோக்கன் கொடுக்க ஆரம்பித்தாங்க.
இது முதலில் வர்ற 3000 பக்தர்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த டிக்கெட்டை வாங்கிட்டு நீங்கள் மலைப்பாதையில் கண்டிப்பாக நடந்து போகணும். அங்கே பாதி வழியில் ஒரு ஸ்கேன் சென்டர் வரும். அந்த ஸ்கேன் சென்டரில் உங்களுடைய டோக்கனை காண்பித்து அதை ஸ்கேன் பண்ணிட்டு போகணும். அங்கே ஸ்கேனிங் பண்ணியிருந்தா தான் மேலே தரிசனத்தில் உங்கள் டிக்கெட் ஸ்கேன் ஆகும். இன்னைக்கு தகவல் படி இன்றைக்கு தேதிக்கு உண்டான 3000 டோக்கன் கொடுத்துருந்தாங்க. ஆனால் தற்போது கிடைத்த அப்டேட் படி இந்த 3000 டிக்கெட்டும் கொடுத்து முடித்து விட்டாங்க. அதனால இந்த கவுண்டர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதன்படி பார்க்கும்போது இன்னைக்கு எஸ்எஸ்டி டோக்கனும் கொடுத்து முடிச்சுட்டாங்க. ஸ்ரீவாரி மெட்ரோ நடைபாதையில் இருக்கக்கூடிய டோக்கனும் கொடுத்துட்டாங்க. அதனால இதற்கு பிறகு வரும் பக்தர்களுக்கு இன்னைக்கு எந்த டோக்கனும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்களுக்கு ஒரே வாய்ப்பு நேரடியாக சர்வ தரிசனம் போகிறது தான். நேரடியாக சர்வ தரிசனம் 18 மணி நேரம் ஆகும் அப்படிங்கிற தகவல் கொடுத்துருக்காங்க. இல்லாட்டி நீங்கள் கீழ் திருப்பதியில் தங்கியிருந்து அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான கோயில்களை எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு இன்னைக்கு இரவு எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு நாளைக்கு சுவாமியை தரிசனம் பண்ணலாம். அப்படி கீழ் திருப்பதியில் தங்கியிருந்து மற்ற கோயில்களை பார்க்கணும் அப்படின்னா ஆந்திர பிரதேஷ் டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லோக்கல் டூர் பேக்கேஜ் நடத்துகிறாங்க. இந்த லோக்கல் டூர் பேக்கேஜ் ஸ்ரீனிவாசம் மற்றும் விஷ்ணு நிவாசத்தில் ஏபி டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷனுக்கு இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸ் இருக்குது. அங்கே ஒரு ஆளுக்கு 200 ரூபாய் வீதம் இந்த டிக்கெட்டு கொடுக்குறாங்க. காலையில் 2 ட்ரிப் இருக்குது, மதியம் 1 மணி 2 மணிக்கு ஒரு ட்ரிப் இருக்குது. இதில் 6 கோயிலுக்கு அவங்க கூட்டிகிட்டு போயிட்டு வராங்க. அதனால் உங்களுக்கு நேரம் இருக்கும் பட்சத்தில் இரவு தான் எஸ்எஸ்டி டோக்கன் வாங்க வேண்டும் என்ற நிலைமை இருந்தால் இந்த டூரை பயன்படுத்திக்கோங்க. 6 முக்கியமான கோயிலுக்கு இவங்க கூட்டிகிட்டு போயிட்டு வராங்க. அடுத்து திருமலையில் நேரடியாக வரும் பக்தர்களுக்கு ரூம் அலாட்மெண்ட் ஸ்டேட்டஸ் பற்றி பார்க்கலாம். ஆன்லைனில் எந்த ரூம் புக் பண்ணாதவர்கள் நேரடியாக ஆஃப்லைனில் ரூம் புக் பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அவர்களுக்கு வசதியாக சென்ட்ரல் ரிசப்ஷன் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சிஆர்ஓ ஆஃபீஸில் தினமும் அதிகாலை 5 மணிக்கு காலியாக இருக்கக்கூடிய ரூம்கள் கொடுக்குறாங்க. முக்கியமாக 50 ரூபாய் 100 ரூபாய்க்கான ரூம்கள் அதிக அளவில் இங்கே அலாட்மெண்ட் பண்ணுறாங்க. இந்த சிஆர்ஓ ஆஃபீஸ் அப்படிங்கிறது பாலாஜி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்குது. இங்கே பேஸ்மெண்ட் ஆஃபீஸ் இருக்கும். அந்த பேஸ்மெண்ட் ஆஃபீஸில் போய் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இன்னைக்கு அதிகாலையில் அவங்க கொடுத்த தகவல் படி 1156 ரூம்கள் காலியாக இருப்பதாக தகவல் கொடுத்துருந்தாங்க. அதில் 833 ரூம்கள் காலியாக இருப்பதாக தகவல் கொடுத்துருந்தாங்க. இது அதிகாலை 6 மணிக்கு கொடுத்த ஸ்டேட்டஸு. இப்போ அநேகமாக இந்த ரூம்கள்லாம் கொடுத்து முடிச்சிருப்பாங்க. நீங்கள் நேரடியாக அங்கே பேஸ்மெண்ட் ஆஃபீஸ் இருக்கும். அந்த பேஸ்மெண்ட்டில் உங்களோட ஆதார் கார்டு ஜெராக்ஸு மொபைல் நம்பர் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். அதிகாலையில் 5 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே வர்றவங்களுக்கு உடனடியாக ரூம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு ஆதார் கார்டு மற்றும் உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து பதிவு பண்ணிட்டு வந்துடணும். அங்கே உங்களுக்கு ஒரு ஸ்லிப் கொடுப்பாங்க. அந்த ஸ்லிப்பில் ஒரு சீரியல் நம்பர் போட்டிருக்கும். வெளியில் பார்த்தீங்கன்னா நிறைய போர்டு டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. அந்த போர்டில் என்ன சீரியல் நம்பர் போயிட்டுருக்கு அப்படின்ட்டு உங்களுக்கு தகவல் கொடுத்துட்ருப்பாங்க. அதை தவிர நீங்கள் காத்துட்ருக்காமல் வெளியில் எங்கேயாவது போயிட்டு வந்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் அனுப்புவாங்க. அந்த எஸ்எம்எஸில் எந்த காட்டேஜ் அலர்ட் பண்ணியிருக்காங்கிற விவரங்கள் கொடுத்துருப்பாங்க. அந்த காட்டேஜுக்கு உண்டான என்கொயரி ஆஃபீஸில் போய் ஆன்லைனில் பேமெண்ட்டு பண்ணி நீங்கள் ரூம் வாங்கிக்கலாம். இறுதியாக நேற்று தரிசனம் செய்த பக்தர்கள் விவரம். நேற்று 63,987 பேர் சுவாமி தரிசனம் பண்ணியிருக்காங்க. 26,880 பேர் முடிக்காணிக்கை கொடுத்துருக்காங்க. நேற்று சுவாமி உண்டியல் வருமானம் 2.88 கோடி. எந்த டோக்கனும் இல்லாமல் சர்வ தரிசனம் செய்வதற்கு 18 மணி நேரம் ஆச்சு அப்படிங்கிற தகவல் கொடுத்துருக்காங்க. இது போன்ற நம்ம சேனல்ல திருப்பதி திருமலா சம்பந்தப்பட்ட முக்கியமான நிகழ்வுகளை தெரிவிச்சுட்டு வரோம். நீங்க இந்த வீடியோவை நீங்க மட்டும் பார்க்கறது இல்லாம உங்க நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அவங்களுக்கும் புதிய தகவல்கள் கிடைக்கும். அவங்களும் திருமலை சென்று சுவாமியை தரிசிப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கும். நன்றி, வணக்கம்.